ஹாய் டியர்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடர் தீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோவி பிளக்ஸ் எக்ஸ் இதுவும் புரோட்டான் ஷிப்பும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த கேனில் வச்சுருக்கோங்க. இது வந்து ஒரு ஆடுகளுக்கு 5 ml வீதம் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கலந்து கொடுக்குறோங்க. தனியாக கொடுக்கும்போது 50 ஆடு 100 ஆடுங்கும் போது நமக்கு ரிஸ்க்காக இருக்குங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஒரு 10 ஆடுங்கும் போது நம்ம ஓரளவே வயலை கொடுத்துர்லாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆடுகளுக்கு தீவனத்தில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த பாடியில் இருக்கிற ஹீட்டு ப்ளஸ் அதை பேலன்ஸ் பண்ணுங்க. இன்னொன்று வெயிட் கெயின் நல்லா இருக்குங்க. நல்லா இப்படி பிசைஞ்சு நாங்கள் ஆடுகளுக்கு வந்துட்டு ரெகுலராக நாங்கள் வச்சுட்டு வரோங்க. நல்லா இருக்குங்க ரிசல்ட்டு. நம்ம பேஜில் நம்ம போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவிட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குமே தவிர நம்ம பேஜில் நாங்கள் போடுற ஒவ்வொரு விஷயங்களுமே நாங்கள் யூஸ் பண்ணி அது ரிசல்ட் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தாங்க நம்ம பேஜில் வந்து போடுவோம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம பேஜில் எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேங்க. நன்றிகள். நம்ம அதுதாங்க மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெட்டில் இருக்கிறவங்க, செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் தீவனம். தெரியும், நாம் வந்து இப்போ கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் தீவனம். நாம்ளே தாங்க நம்ம ஃபார்மை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்ப்புக்கெலாம் ஆள் கிடையாது, எல்லாமே நாம்ளே தான் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ வாங்க, நான் ஒவ்வொரு வீடியோவுமே என்னோடய ஒப்பீனியன் ப்ளஸ் வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நன்றிகள். ஆடுகள் வீடியோ போடுறேன், எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். வந்துட்டோம் ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. திறக்கிறோம். திறந்ததுக்கப்புறமா எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. மும்பரமா நம்ம எப்போ சாப்பாடு போடுவோம், அது எப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தீவனம் கொட்டுறோம். எல்லா தீவனமும் பருப்பு கொட்டுறோம். வேலை கொட்டியாச்சுங்க. கொட்டினதுக்கப்புறமா நல்லா இப்படி எல்லாத்துக்குமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி மேனேஜ் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே ஈவனாக இருக்குங்க. கரெக்டாக எல்லாமே சாப்பிடுங்க. ஒன்றுக்கு 10ஆமையும் 10ஆகவும் போகாது. ஒரே இடத்துல கொட்டிட்டுமா கூட இப்படி மேனேஜ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருவானுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம இருக்கிறதுனால அவனுங்க கொஞ்சம் பயப்படுறானுங்க. நம்ம போய் ஓரமாக நின்றுக்குவோம். ட்ரெயில ஃபுல்லாக கொட்டிட்டேன். அந்த ஷெட்டில் இருக்கிறவனுங்க பாருங்கள், எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. தண்ணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ளஸ் இவனுங்களும் பாருங்கள், எல்லாருமே போயிட்டு கரெக்டாக அந்த ஹோலில் ஒவ்வொரு தலையாக விட்டு அவங்கவுங்க போய் சாப்பிட்டுக்குவானுங்க. தண்ணி வைக்கிறேன்னு நினச்சிட்டு வரானுங்க. நான் போய் தண்ணி வைக்கிறேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பேஜில் என்னெல்லாம் உங்களுக்கு டவுட்டோ அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்சதை. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கிட்டு தெளிவான குட்டிகளை வாங்கி பெருசாக பண்ணுங்கள். நன்றிங்க. எல்லாமே பாருங்கள், போயிட்டு கரெக்டாக சாப்பிட்டுக்குவானுங்க. ஏதாவது அதுங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வயிற்றில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓரமாக போய் நிற்கும். எப்போவுமே ஆடுகளுக்கு தீனி போடும்போது நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை பார்க்கணும், நோட் பண்ணணும். பக்கத்துல இருந்து பார்க்கணும். அதுவும் அது சாப்பிடுதா இல்லையா, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து உடனே க்யூர் பண்ணால் மட்டும்தான் செம்மறியாட்டை பொறுத்த வரைக்கும் ரெக்கவர் பண்ண முடியும். ஒரு நாள்னாலும் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் அதை காப்பாற்றுறதோ அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்துட்டு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குங்க. நன்றிகள்.